பனங்காய் சுடுவாடுது. உங்களுக்கு அளவா நீங்கள் போடுங்க. இது முடியலாம் ஷோரா அவியும் பண்ணுற. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு அப்பாண்ட திதி என கிட்டத்தட்ட 3வது மாத திதி. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இதில் இப்போ நாங்கள் சுஜி விட்ட நிற்கிறோம். சுஜி விட்ட இருந்து புதுக்குடியிருப்பு சந்தையில் போய் மரக்கறி எல்லாம் வேண்டி கொண்டு அங்காலே அப்படியே விட்ட போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 6 மணி, அது முடிய வரனாக்கா 6 மணி. அதோட சித்தியாக்களும் பெரியனும் சித்தப்பாவும் மாறன்னு சொல்லியிருக்கிறார். என்னடா இப்போ பள்ளிக்கூடம் லீவு தானே, வரக்கூடியாக்கள் வருவினம் ஒரு மரக்கறியோடு சேர்ந்த சமையலும் பார்க்க அதோட படையலும் செய்ய போகிறோம். இப்படி தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இனி இதில் இருந்து புதுக்குடியிருப்புக்கு தான் போக போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டோம். ஆனால் புதுக்குடியிருப்பு சந்தைக்கு போகல, முன்னுக்குள்ள சின்ன கடையெல்லாம் பண்ண போகிறோம். சின்ன கடைனா அதுவும் ஆனால் பாருங்க, சந்தையோட பெரிய கடை தான் இது. ஒரு கடை தான் பெரிய கடை, எல்லா மரக்கறியும் இருக்குது. வளமையாக நம்ம பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ பார்த்தா அதோட பிடிய உலகம் தானே, அப்படியே பார்க்க விளாங்குது. அப்படியே உடன் மரக்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இதுலேயும் வேண்டி கொண்டு போவோம். என்ன பாவக்காய் வேண்டிவோம். பாவக்காய் என்ன விலை? என்ன கிலோ 400? பாவக்காய் மலிஞ்சிருக்கு. என்ன அந்த சடி ஏந்தாங்கண்ணா. கத்தரிக்காய் கிலோ 250. என்ன எல்லா மரக்கறியும் மலிஞ்சிட்டா? வேறு இல்லை, உண்மையிலுமே கத்தரிக்காய் இப்போ நாங்கள் கேட்ட அளவில் 350 தொடங்க 400 வரைக்கும் போகுது. உங்களுக்காக நான் சொல்லல, உண்மையாகவே நான் வெள்ளனே ஒரு கடையில் கேட்டுட்டு வந்து நான் வெளிக்கடைக்கு எங்கட இடத்து கடையில் அதில் 350 ரூபா சொல்லியிருந்தேன். கீரையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கும். புடிய உலக தான் வந்திருக்கலாம். கீரை பிடிய மட்டும் வரந்து ரெண்டு பிடி கீரை எடுப்போம். ஓ, சின்ன வெங்காயம் 1 கிலோ தாங்க. ஓ, 1 கிலோ. மரவள்ளிக்கிழங்கு என்ன விலை? என்ன முந்தியங்கட்டா? நான் சொல்கிறேன், முத்தையங்கட்ட கிழக்கா. இனித்தான் நாங்கள் போட வேணும். முத்தையங்கட்டில் மரவள்ளி கிழங்கு வைக்க தான் ஜான விடுது இல்லையே. நான் முத்தையங்கட்டு தான். ஓ, பூசணிக்காய் 1/2 கிலோ தாங்க. நான் உண்மையாக சொல்ல போனால் முழு மரக்கறியும் சட்டப்படி இருக்குது. அந்த என்ன சொல்கிறேன், வாடினது பதங்கில ஒன்று அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிலோ 200. பைத்தங்காய் இருந்தாங்க 1 கிலோ தாங்க. முருங்கைக்காய் பாருங்க சொல்லி, முருங்கைக்காய் கிலோ 200 ரூபாய். மரக்கறி பரவாயில்லை, எல்லாம் மலிஞ்சிட்டு தானே. எல்லாம் மலிவாக இருக்குன்றதை விட, ஆனால் இவர்கிட்ட கேட்ட இடத்துல உண்மையிலுமே மலிவாக தான் இருக்குது. இங்கே நேற்று கூட நாங்கள் அங்கே அதில் டவுனுக்கு வாங்கி நாங்கள் கத்தரிக்காய் 400 ரூபா தான் உண்மையிலுமே சொன்னாங்க. வேண்டிக்கொண்டு போவோம். முருங்கங்காய் இதுக்கு என்ன சமைக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியல, ஆனால் வேண்டிக்கொண்டு போவோமே. என்ன பார்த்துட்டு முருங்கங்காயிலையும் 2 இனம் இருக்குது. தடி முருங்காயும் இருக்குது, அந்த விதையில் வர முருங்கங்காயும் இருக்குது. தடியில் வர்றது கூட கைப்பட்டு தடியண்டான எங்களோட ஊரினம். அதைத்தான் பார்த்து எடுக்கிறேன். நான் கிளம்பிருக்கு இதில். மாமி சொன்னவா இருந்தாலும் மாக கிழக்க மரக்கறி தேவை இல்லையாண்டு. அதுதான் நீ ஒட்டு சுட்டானுக்கு போய் நாங்கள் எல்லாம் தேடி பண்ணுறதை விட இதில் வண்டி கொண்டு போகிறது எங்களுக்கு சுகம். போகிற பாதை தானே. தக்காளி பழமும் தாங்கண்ணா. ஓ, முளத்தையும் போடுங்க. சரி. பைத்தங்காயம் தாங்க போட்டுட்டிங்களா? சரி. பச்சை மிளகாய் இதுக்கு விட்ட பூசணிக்காய் 1/2 கிலோ தாங்க. அரை கிலோ தாங்க.
தக்காளி பழமும் தாங்க. தக்காளி பழம் வேறு கிலோ வாங்க. பச்சை மிளகாய் இருக்குங்கள் தான் அந்த முட்டை கொச்சிக்காகவும் பண்ணுறேன். கீரைகளுக்கு போட்டு மசிச்சா என்ன முட்டை கொச்சி கண்டோண்டே நீங்கள் ஒன்று மட்டும் யோசிக்கிறீங்க. தேசிக்காய் பாருங்க. தேசிக்காய் அங்கே இருக்கல சித்தி விட்ட சித்தி கொண்டு இருக்கும். இதான் கூட மரக்கறின்ற வழியாக பேக்கோட வந்துடுறாங்க. என்ன தம்பி? சின்ன 1 கிலோ, பைத்தங்க 1 கிலோ, கரண்ட் 1/4 கிலோ. மரளிக்கலாம் 1 கிலோ. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா பூக்குடி எம்ஓஜி ஆஃபீஸ் இருக்குது. அதாவது பரந்தன் ரோட்டில் பூக்குடியில் வந்து பரந்தன் போகிற பக்கம் அதுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கடை. என்ன தம்பி வேணும்? முருங்கைக்காய் வேணுமா? அப்போ கரெக்ட் ஒரு பேக் மரக்கறி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சட்டப்படி மரக்கறி நான் பார்த்த மட்டும் எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே. அதை விட இவ்வளோ மரக்கறியுமே நாங்கள் இவ்வளோ 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறோம். அதுதான் நிறைய மரக்கறி வாங்கியிருக்கிறோம். அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். ஓ முருங்கைக்காய் அதுக்கு தோல்ல வச்சுட்டீங்க? இல்லை, இன்றைய நாள் தேவைக்கு இது சமைக்கிறதோ என்னன்னு தெரியல எனக்கு படிவா. அதனால வெட்ட இல்லை, அதனால கட்டி தான் பண்ணி கொண்டு போகிறோம். வெட்டி தரட்டான்னு கேட்டது இப்போ சமைக்காடி இப்போ இந்த அணியாக தானே வெட்டி கொண்டு போகிறோம். அதை விட உண்மையாக புதுக்குடிப்பில் இருக்கிற ஆட்கள் யாராவது 1-2 இங்கே வந்து ஓடணும். நல்ல ஒரு மரக்கறி, விலையும் நல்ல கணிசமான விலையாண்ணே. இதெல்லாம் எம்எச் ஆஃபீஸ் இருக்குது. அப்படியே முன்னுக்கு சந்தை இருக்குது. அப்போ நாங்கள் இனி இதில் இருந்து மிச்ச ஜாமான் பண்ணி கொண்டு வலிக்கிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு சந்தி. இப்படியே சந்தைக்கு போகிற ரோட் இதுக்குள்ள சந்தை இருக்குது. இதுலேயே சுஜி ஏதோ பானை ஒன்று வேணுமாம். அப்படியே கொண்டு பானை இருக்குதுன்னா 3 கிலோ அவியக்கூடியது. இது 3 கிலோ ஷோரா அவியும் பண்ணுறாரு ஐயா. அப்போ கொண்டு போங்க. சரி, அப்படி ஒரு கண்கரண்டி இருந்தாங்க ஐயா. சின்ன கிடாரமாங்க அந்த குடம் இருக்குது. அந்த குடம் என்ன விலை? 3800. இந்த பானை வண்டி இருக்கிறேன் 3 கிலோ அவியக்கூடிய பானை 1700 என்ன. மற்றது கரண்டி இது 400 கண்கரண்டி இருந்தாலும் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி எடுத்துட்ட உள்ளபடியாக சின்ன பெரிய கரண்டி இருக்குது. வீட்டு தேவைக்குரிய அப்படியாக பிரிம்பா சைவ சாப்பாட்டுக்கு எடுக்கிறதா எடுத்து வச்சுருக்கு. 2100 ரூபா ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறியெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம். நாங்கள் வர முன்னம் சித்தியாக்களும் வந்துட்டினோம். இனி மரக்கறிகளெல்லாம் மழை வண்டி இனி சமையல்லாம் இருக்குண்ணே. சித்தி 5 கிலோமீட்டர் தூரத்துலாம் வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். அதோட புதுக்குடிப்பில் வந்து அப்படியே மரக்கறியல் வாண்டி இப்போ அந்த பானையும் அதில் வேந்த வண்டி வந்துட்டு இப்போ அதுகள் எல்லாம் வேண்டி கொண்டு தான் பழிக்கிட்டேன். சித்தி அந்த சட்டியை இருக்குது. அதுக்குள்ளே டீயும் ஊட்டி கொண்டு வந்து தந்துட்டா மகள். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா ஒரு வாளிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறோம். என்ன சொல்கிறது, சைவ பாத்திரம் முழுக்க. இப்படியான நேரத்துக்கு மட்டும்தான் இதை எடுக்கிறோம். அம்மாட்ட பூசணிக்காய் வெட்டுற வேலை கொடுத்தாச்சு. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா பனங்காய் பணியாரத்துக்காக பனங்காய் சுடுவாடுது. சில நேரம் நாங்கள் களியை எடுத்து போட்டு காய்ச்சிருந்தாங்க. சுட்டா களியை எடுத்து காய்ச்சது இல்லை, சுடலாம். இஞ்சால பார்த்தீங்கன்னா பனங்காய் பழம் என்ன, ஆனால் வாயில பொதுவாக பனங்காய் சொல்றது. பொதுவான பேர் பனங்காய் தான் சொல்லிக்கிறோம். பழத்தை கண்டாலும் காய் கண்டாலும் பனங்காய் தான். பனங்களிய பார்க்கவே அந்த வாசம் வருது, ஆசையா கிடக்கு. சூப்பி சாப்பிடலாம் பனங்களி அந்த அளவு சத்து தானே. அதுதானே. ஆனால் நல்ல முந்தைய காலங்களில் சுற்றி சில காலங்களில் ஒரு நேரம் சாப்பாட்டாக கூட இந்த பனம்பழங்கள் சாப்பிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
இந்த காலம் பிள்ளைகளுக்கு சும்மாவே ஒரு மருந்து சாப்பிடாது சாப்பாடே பிள்ளைகளுக்கு தெரிகிற குறைவு நிறைய விருப்பமும் குறைவு தான் ஓ நாங்கள் ஒருக்கா அந்த பாலில் வடி ஒருக்கா செய்வோம். ஓ சூப்பராண்டோ நம்ம பழைய காலத்தாக்கள் வருத்தங்கள் இல்லை உண்மையில இருந்தா கஷ்டத்துல வாழ்ந்துருக்கு அந்த காலத்துக்கு கஷ்டத்தில் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஆரோக்கியமான சாப்பாடு சிரிக்குங்கள் இல்லை பழமும் பழத்தையும் சாப்பிட்டது உண்டு சாப்பிட்டதோ உடுப்பு துவைச்சதோண்டா நம்புங்களோ ஒரு காலத்தில் உடுப்பு உடுப்பு துவைச்சதோ உண்மையாதான். சித்திக்கு அந்த அனுபவம் இருக்கா? இருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் உடுப்பு துவைச்சது துவைச்சிருக்கீங்களா நீங்க ஆ ஓ சவுக்காரம் தட்டுப்பாடான காலங்களில் ஆனால் சொல்லியிருக்கேன் இந்த பெரங்காயில் துவைச்சி போட்டு காய விட்டா மாடு விடாதான் மாடு சாப்பிடும் மாடை சாப்பிட்டுடுமா சப்பி போடுமா முடுப்பு இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பனங்காய் பணியாரம் சுடுவது அதுதானேண்ணா 2-3 வரை வச்சுட்டீங்கண்ணா. அது சம்பளுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பீட்ரூட் இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சாச்சு, பாவக்காய் பால் கறியும் வச்சாச்சு, அதோட பைத்தங்காய் வச்சாச்சு, கீரையும் வச்சாச்சு. கூடுதலாக எல்லாம் சமைக்கிற வழியாக நாங்கள் காட்டு இல்லை இதில் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காயும் வச்சாச்சுண்ணா. இப்படியே மற்ற கறியெல்லாம் அடுப்பில் இருக்குது. அப்படியே நாங்கள் எல்லாம் சமையல் செய்கிற அப்புறம் காட்டுவோமே. ஓ என்ன பனங்காய் பணியாரம் உண்டாக்க முடியுமோ? பார்த்திங்கன்னா சமையல் எல்லாமே முடிஞ்சுது. பச்சரிசி சோறு, கேரட் சாம்பார், பாவக்காய் வெள்ளைக்கறி, இதில் வந்து பீட்ரூட் வர கீரையும் அப்படியே வச்சுருக்கு, மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய், பருப்பு, பைத்தங்காய், அப்பளம் மிளகாய், பழம் இருக்குது, கடலை கத்திரிக்காய், முருங்கங்காய் இருக்குது, அதோட பனங்காய் பணியாரம் சுட்டுருக்குறோம், பாயாசம், சோதி, தயிர், அதோட வடையும். படையில் செய்ய தொடங்குவோம் வேணா. ஓ இலையை சுற்றி கீழே வைக்கிறேன். களி உண்டாமா இரண்டு தூவக்கால் வச்சுவாங்க. ஒரு கறிகள் இல்லாத இதை காலத்துக்கு வச்சு போட்டுருவோம். பூ
கீரை வச்சுட்டு உங்களுக்கு அளவா நீங்கள் போடுங்க கிட்ட இருங்க தூக்கி தரவா அங்கே வெய்யுங்க நாங்கள் சாப்பிடுவோம்